ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, சென்னை ஜோனில் பெஸ்ட் காலேஜஸ் என்ன, அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்கள் என்னென்ன கல்லூரியை முதல்ல போட்டால் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ரவுண்ட் 1 மாணவர்கள் செய்கிற தப்பு என்னன்னா, ரவுண்ட் 2 மாணவர்கள் கூட காம்படிட் பண்ணிட்டு நான் எப்படி சொல்றது, என்னோட கட் ஆஃப் கம்மியா உள்ள என் ஃப்ரெண்டு சேர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நீங்க வாங்கின கட் ஆஃப்க்கு பதிலா அதை விட கொஞ்சம் தரம் இல்லாத கல்லூரின்ற போது அதை விட கொஞ்சம் என்ஆர்எஃப் ரேங்கிங் மேலே வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த கல்லூரியை தவிர்த்துட்டு நீங்க வேற யாரோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்றீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சென்னை ஜோனில் நீங்கள் காலேஜ் தேடணும், இப்போ நான் என் ஊரில் தான் நான் படிக்கணும், மற்றபடி நான் கோயம்புத்தூர் ஜோன் வேறு எந்த ஈரோடு பனாரியம்மன் அந்த மாதிரி எந்த காலேஜ் நான் சேர மாட்டேன், சென்னை ஜோனில் மட்டும்தான் எனக்கு கல்லூரி தேவை அப்படின்னு நினைக்கிற ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த வீடியோ. ஓகேவா? ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு நான் போன வீடியோவே போட்டிருந்தேன் என்னென்ன கல்லூரிகள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு பண்ணலான்னு. நீங்கள் சென்னை ரீஜியனில் எடுக்கணும்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இது ரெண்டு மாணவர்களுக்கும் பொருந்தி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சுற்றி இப்போ நிறையா டிபார்ட்மெண்ட் வளர்ந்துருச்சு. ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், அந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் வளர்ந்துருக்கு. நீங்கள் அதையும் எந்தெந்த கல்லூரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாப் கல்லூரியில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் வைடராகிட்டே போயிட்டு இருக்கணும். ஓகேவா? அதை விட்டுட்டு நீங்கள் தரம் குறைந்த கல்லூரியில் எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தரம் குறைந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கிறது உன்னோட பிளேஸ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். இதுவே தரம் குறைந்த கல்லூரியில் நீங்கள் ட்ரிபிள்இ அந்த மாதிரி ஐசி அந்த மாதிரி எடுக்கும்போது கூட நீங்கள் ஈஸியாக கோடிங் ரிலேட்டடான இதில் நீங்கள் ஈஸியாக பிளேஸ் ஆகிடலாம். ஏன்னா எல்லாருமே கோடிங் ரிலேட்டட் அந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக்கு, டெவலப்பர் சைடு, கோடிங் சைடு அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஆக நான் சொல்ல போகிறேன், இந்த 15 கல்லூரியை ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த கல்லூரியை மட்டும் ஃபஸ்ட்டில் போடுங்க. ரவுண்ட் 1 மாணவர்களும் ஒன்று பிரச்சனையே இல்லைப்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு 7 கல்லூரி போடுவீங்க, 7 கல்லூரி நான் டாப் கல்லூரி சொல்லிடுறேன், அந்த கல்லூரியில் ஒன்று சீட்டு கிடச்சிடும். சென்னை ரீஜியன் சொல்கிறேன். ஓகேவா? சென்னை ரீஜியன் தவிர்த்து நிறைய பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் கோயம்புத்தூர் ரீஜியன் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சென்னை ரீஜியன் மட்டும் பார்ப்போம். சென்னை ரீஜியனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி. அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆவரேஜ் கட் ஆஃபே 190. ஓகேவா? 190 கட் ஆஃப் உள்ள மாணவர்கள் மட்டும்தான் இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நுழைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கும். பட் ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நான் அட்டானமஸ். நான் அட்டானமஸ் என்பது, அட்டானமஸ் கல்லூரினா ஈஸியாக உங்களை பாஸ் பண்ண விட்டுருவாங்க, அதுதான் எதர்ச்சியான உண்மை, அதுவும் அதுதான். ஆனால் நான் அட்டானமஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். அதனாலே மோஸ்ட்டாக எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஓகேவா? அப்படி நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி போனால், அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸும் அங்கே கம்மி தான். செகண்டாக இருக்கிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் அட் குரோம்பேட். இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா படித்த காலேஜ் எம்ஐடி கேம்பஸ். நீங்கள் அந்த மாதிரி இன்ஸ்பயர்டாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சேரலாம். இட் இஸ் ப்ரிஃபரபிள். அண்ட் மூணாவது இருக்கிறது தான் அட்டானமஸ் காலேஜ். சென்னையிலே மிகப்பெரிய கல்லூரி ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேவா? இந்த கல்லூரி இட்ஸ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இதோட ஆவரேஜ் ஃபீஸ் மொத்தமாக சேர்த்து 2,05,000 போல் வரும். நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணால் மட்டும்தான் உங்களை காலேஜ் ஃபுல்லாரே அலோவ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் தெளிவாக கவனத்தில் வச்சுருவாங்க. அண்ட் நாலாவது நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்து சென்னை சிட்டியவே கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா? சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இப்போது அபூர்வ வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். கொஞ்சமாக அவனோட பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வெயிட் பண்ணிக்கிட்டு புதுசாக என்ன பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதனால தான் சின்னதாக ஆரம்பித்த கல்லூரி இப்போ கொஞ்சமாக இப்போ எஸ்எஸ்என்ட் அடுத்த லெவலில் சென்னை ரீஜனில் நிற்கிறது. காரணமே சிஐடியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் மெயினாக சொல்ல போகிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான். அவங்க புதுசாக என்னென்னவோ பண்ணுறாங்க சிஐடியில். ஆக நான் புதுசாக எதனால் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சேர்ற மாணவர்கள் நீங்கள் சிஐடியை ப்ரிஃபர் பண்ணலாம். சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி.
ஓகேவா? 4 கல்லூரி சொல்லியாச்சு. இதில் 5வது இடத்துல பிடிக்கக்கூடிய கல்லூரி எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு ஆவரேஜாக இருக்கும். எப்படின்னா ஆவரேஜ்னா நான் சொல்கிறது வந்து ரொம்ப இந்த என்ஆர்எஃப் ரேங்கிங் எல்லாம் கம்மின்னு சொல்லலை. என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து இப்போ சென்னையிலே டாப் 3rd பிளேஸில் இருக்கிறது வந்து ராஜலட்சுமி தான். ஓகேவா? டாப் 3 நான் சொல்கிறேன்னா எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி நான் போகிறது. ஏன்னா மற்ற கல்லூரியெலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லூரியெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இப்போ பனிமலராக இருக்கட்டும், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், அந்த மாதிரி கல்லூரியெலாம் முதல்ல ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது, அந்த மாதிரி எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும். பட் ஆனால் ராஜலட்சுமியில் வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் உங்களை அப்டேட்டும் உங்களை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. நீங்கள் போகலாம், நீங்கள் படிக்கலாம், நீங்கள் வரலாம், அவ்வளோதான். உங்களை ஃபன் ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படுதா இருக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இங்கே 5 கல்லூரியை வந்து ரவுண்ட் 1 மாணவர்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி போடணும். ஓகேவா? சென்னை ரீஜியனில் வேணும்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு கிடச்சிரும்ப்பா. எஸ்என்என்லாரே மோஸ்ட்டாக எல்லாருக்கும் கல்லூரி கிடச்சிரும். அடுத்து கோயம்புத்தூர் ரீஜன் ஒன்று வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லிட்டேன். அதையும் பார்த்துட்டு ஈக்குவல் பண்ணி போடுங்க. ஓகேவா? பிஎஸ்டிலாம் இருக்குது. பிஎஸ்டிலாம் எப்படி விடுறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிஎஸ்டி மெயினாக பிஎஸ்டி போடாமல் இருக்காதீங்க. பிஎஸ்டி வந்து ஒரு நல்ல கல்லூரி. ஓகேவா? இப்போது 6வது இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் அட் திருவள்ளூர். இந்த காலேஜும் அதே மாதிரி தான். பட் ஆனால் சென்னையிலேருந்து நீங்கள் திருவள்ளூர் போயிட்டு படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கலாம். பட் ஆனால் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காலேஜ்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்லா இருக்குது. இதில் வந்து 7வது இடத்த பிடிக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ். சேம் இப்போது மற்ற காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது, ராஜலட்சுமிக்கு அடுத்த இடத்துல கூட ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வைக்கலாம். பட் ஆனால் ஆர்எம்கே வந்து ப்ரிஃபர் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ்லேயும் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிடையாது. வெங்கடேஸ்வரான்னு சொல்லிட்டு போகும்போது அதோடைய கோடு என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆவரேஜ் கட் ஆஃப் தான் 187 கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சுட்டு தான் போடணுமே தவிர நான் வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுனால ஏழுமலையான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே போய் சேரக்கூடாது. ஓகேவா? வெங்கடேஸ்வராவில் நிறைய காலேஜஸ் இருக்குது. அதில் எது வந்து ஐ.ஆஃப் எது இருக்குது, நான் இப்போ என்ன கல்லூரி சொல்லியிருக்கேன், அது எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சுட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து ஒவ்வொரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு கோட் மாதிரி. அந்த நம்பர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நீங்கள் வந்து கோடே போடணும். ஓகேவா? அப்புறம் எம்ஐடிக்கு பதிலாக மீனாட்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய் சேர்ந்துடாதீங்கப்பா. இது வந்து ஒரு சின்ன அட்வைஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போது 8வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜும் அதே தான். உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் 8வது இடத்துல போடுங்க. அதே மாதிரி இப்போ 9வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேரை கேட்டாலே நீங்கள் அதிர்வீங்க. அதுதான் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 3.5 LPA இருக்குது. அதே மாதிரி நானும் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிருக்காங்க. ஜோலையும் நிறைய பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஹைலி ப்ரிஃபர் பண்ணலாம். சரி, நான் படிக்கிறதுக்கு மட்டும்தான் காலேஜுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற பசங்க வந்து உங்கள் ஆம்பிஷன் வந்து விரிவுபடுத்தணும். அதே மாதிரி சாய்ராமில் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஏற்படுத்தி தருவாங்க. உங்கள் ஐடியா வச்சு தான் ஸ்டார்ட் அப்பு, ஸ்டார்ட் அப் அவங்க ஏற்படுத்தி தர மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு உங்களுக்கு உங்கள் ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே வந்து ஸ்டார்ட் அப் வந்து எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காலேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் வந்து ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட்டு வந்து இந்த காலேஜ் வந்து தரமாட்டாங்க. மெஸ் ஆனால் இருக்குது. மெஸ் வந்து அந்த ஃபீஸ் வந்து ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து தனியாக காசு கட்டி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் மோஸ்ட்டாக எல்லா பசங்களும் வந்து அவங்களே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியாவும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வில் பி பெட்டர். மோஸ்ட்டாக டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி கேன் ப்ரிஃபர் சிஎஸ்சி ஃபஸ்ட்டு அண்ட் தென் சிஎஸ்பிஎஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் தென் 10th இடத்த பிடிக்கக்கூடிய காலேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து இப்போது ஆவரேஜாக வந்து கம்மியாகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
மேபி வேறு எதுனா சம் ரீசன்ஸ் அதோட இருக்கலாம். இந்த வருஷம் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் சரி ஓகே இந்த மாதிரி எவல்யூஷன் ஆஃப் ஏ, அதுக்கப்புறம் வேறு எதுனா ரீசன்ஸ் கூட இருக்கலாம். இப்போ கோவிட் முடிஞ்சிச்சு, எல்லா காலேஜ்லையுமே வந்து அவ்வளோவா ஹையர் பண்ணுறது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் உண்மை. ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்காங்கன்னா ஒரு 25 பேர் அது போல தான் பிளேஸ் ஆகிறாங்க. மீதி 25 பேர் வந்து 5 பேர் வந்து பிளேஸ்மெண்ட் போகிறாங்கன்னா மீதி இருக்க ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காலேஜஸ் வந்து நீங்கள் பார்த்து கவனமாக தான் செய்யணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கணும்னா நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறம் நான் ஏனோ தானே இன்ஜினியரிங் படிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த சொசைட்டியில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைனா வருஷத்துக்கு எவ்வளோ இன்ஜினியர் வந்து வெளியே வரான், எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருதா? இல்லை. அதனால் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்றவங்கலேருந்து எவ்வளோ தனித்துவமாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல இன்ஜினியர், ஓகேவா? அதை தவிர்த்து நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து தப்பாக ப்ரிஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நான் வேலையை கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. சரி ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம 11வது இடத்த பிடிக்க போகிறது வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரிப்பா. எஸ்ஆர்எம் ஈஸ்வரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமபுரம். இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் த சிட்டி. ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே சைட்லேருந்து வரவங்கள சென்னை அந்த சைட் தாம்பரத்துலேருந்து வரவங்க இருக்கும், இங்கே பெசாநகர் அந்த கிட்டே இருந்து வரவங்க இருக்கும். இட்ஸ் சென்டர் பாயிண்ட், இட்ஸ் சென்டர் ஆஃப் த சிட்டி கிண்டி, ஓகேவா? அதுக்கு பக்கத்திலே இருக்குது ராமபுரம். ராமபுரம் பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஃப்ரீ, நீங்கள் கிளாஸ் பண்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃப்ரீயாக இருக்கலாம். சொல்லப்போனால் நீங்கள் படிக்கவும் செய்யலாம், ஃப்ரீயாகவும் இருக்கலாம், பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், ஓகேவா? இதுதான் நம்ம எஸ்ஆர்எம் ஈஸ்வரியோட ஸ்பெஷாலிட்டி, ஓகேவா? புரிஞ்சிச்சா? அண்ட் தென் 12வது இடத்தை பிடிக்கக்கூடியது ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது தான், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் சேம் லெவல் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் ரெக்ரூட்மெண்ட் பண்ண வரும்போது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் முடிச்சுட்டு தான் அந்த காலேஜ் போவாங்க, நான் அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜும் சேம் டைப் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் தான். நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் சாய்ராம்க்கு அடுத்தது, சாய்ராம் இன்ஜினியரிங் கூட அடுத்தது நீங்கள் கூட சாய்ராம் டெக்னாலஜி கூட போடலாம், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது எந்த தப்புமே கிடையாது. சவிதா வந்து இப்போ ஆவரேஜாக பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்ட வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா காலேஜ்லையும் ஆவரேஜான பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இருக்குது. நான் எந்த காலேஜும் நான் ஏற்றியோ இறக்கியோ சொல்லலை, எல்லாமே ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட ரிப்போர்ட் வைக்கும் பார்க்கும்போது, ஓகேவா? இந்த இடத்துல நம்ம 14வது இடத்த சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ். சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நான் நல்லா ஆங்கிலம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் தாராளமாக சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் தாண்டியே புதுசாக ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ப்ளஸ் உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் ஒன்று சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து சென்ட் ஜோசப் வில் பி பெட்டர். அதே மாதிரி சாப்பாடு பொறுத்தளவுக்கு சென்ட் ஜோசப் வில் பி ஃபார் பெட்டர் பிகாஸ் யூ வில் ஹேவ் டெய்லி நான்வெஜ், ஓகேவா? அதாவது எனக்கு அசைவம் பிடிக்கும் என்று நினைத்து, நான் படிக்க வேண்டும் என்று நினைத்து, மற்றும் நான் ஆங்கிலத்தின் நன்றாக சிறந்து விளங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் நீங்கள் சென்ட் ஜோசப் கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்து அதில் செல்லலாம், ஓகேவா? இதில் நம்ம 15வது பார்க்க போகிற கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய தம்பி மாதிரி சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹேவ் அ சேம் பிளேஸ்மெண்ட். அதே தான் உங்களுக்கு ஒரு ஃபார்மல்ஸாக சொல்லுவோம். பாய்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபார்மலாக டைட் கட்டிட்டு அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு சொல்லுவான். கேர்ள்ஸ் டூ ஹேவ் சம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம், சம் ரெகுலேஷன்ஸ், பட் நாட் டூ ஹை, ஓகேவா? ரொம்ப நீங்கள் போட்டு குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. சென்ட் ஜோசப் வில் பி பெட்டர், அவ்வளோதான். பட் ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு வரும் பார்க்கும்போது கொஞ்சம் ஹையாக இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க. நான் இப்போ சொன்ன கல்லூரியில் லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, அப்புறம் எம்ஐடி, இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ்னால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி. இல்லை 2 லட்சத்தை தொடரக்கூடிய காலேஜஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் அடுத்து என்னப்பா சிஐடி வந்து நீங்கள் 1,75,000 உங்கள் கையில் இருக்கணும், ஓகேவா? 1,75,000 கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் சீட் போட முடியும். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 1,65,000 டோட்டல் ஃபீஸ், ஓகேவா? டோட்டல் ஃபீஸ் நான் சொல்கிறேன். அப்ராக்ஸாக 1,75,000 கீழே இருக்கலாமே தவிர அது கூடி இருக்க வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான்.
ராஜலட்சுமி வந்து 1,65,000. அதே மாதிரி ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1,75,000 அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இதுவே தாம்பரம் கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மி. ஏன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் கிட்டக்க இருந்தீங்கன்னா யூ வில் ஒரு 5,000 அது போல் டிடக்ஷன் இருக்கும். மற்றபடி எல்லா காலேஜ்லையும் இந்த வருஷம் ஃபீஸ் ஏற்றிருக்காங்க. எல்லாமே வந்து டியூஷன் ஃபீஸ் அதுவாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கதா நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அதோட அப்டேட் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த 15 கல்லூரியை நீங்கள் போட்டுட்டு அடுத்தடுத்த கல்லூரியை நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? இந்த 15 கல்லூரிக்குள்ளார இருக்க மாணவர்களுக்கே வந்து ரவுண்ட் 1 உள்ள பசங்களுக்கு வந்து நீங்கள் சீட் கிடச்சிரும். ரவுண்ட் டூ போகிற பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் போடுறேன். சிஐடி அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்புறம் கோயம்புத்தூர் ரீஜனில் உள்ள காலேஜஸோட லிஸ்ட்டும் நான் சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் பார்க்கும்போது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் என்ன எப்படி சாய்ஸ் ஃபீஸ் போடலான்னு. ஸோ நீங்கள் ரவுண்ட் 1 கல்லூரியில் சென்னை ரீஜியன் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.